Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பாலா கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இது வரைக்கும் தமிழ் சினிமா பார்க்காத ஒரு கதாபாத்திரத்தை கொண்டுட்டு வந்து நம்ம கண் முன்னாடி வைக்கிறதுல தான் பாலா கிங். இந்த படத்துலயும் வந்துட்டு அருண் விஜய் வந்து டீசர் ஃபுல்லா எந்த இடத்துல எந்த விதமான டயலாகும் பேசல. சூர்யாவுக்கும் பாலாவுக்கும் பிரச்சனை நடந்ததே வந்துட்டு ஒரு பீச்சில் வந்துட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்துட்டு அவரை வந்து திருப்பி ஒன் மோர் சொல்லி கிட்டத்தட்ட 40-50 தடவை ஓட வச்சாருங்கிறது தான். ஆமாம், என் படத்துலேருந்து அவர் வெளியே போயிட்டார். அப்படி என்ன கருத்து டிஃப்ரென்ஸ் ஒரு நடிகனுக்கும் ஒரு டைரக்டருக்கும்? நந்தா படம் பண்ணும்போதும் பிதாமகன் பண்ணும்போதும் இல்லாத கருத்து டிஃப்ரென்ஸ் வந்துட்டு வணங்கானில் வந்துருச்சா? என் படத்தில் நீ வந்துட்டு இங்கேருந்து வெளியில் போயிட்டீங்க, சரி என்னன்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சூர்யாவுக்காகவே அப்படியே அந்த கர்ஜனை பண்ணுற மாதிரியான ஒரு காட்சியை வச்சிருப்பாரோ? ஏன்னா பாலா அதெல்லாம் செய்யக்கூடியவர் தான். வணங்கான், அதாவது பாலாவும் சூர்யாவும் இந்த 2 காம்பினேஷன் இருக்கு இல்லையா, உலகத்திலே வந்துட்டு ரொம்ப சில காம்பினேஷனுக்கு தான் பயங்கரமான வந்துட்டு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. அப்படி ஒரு காம்பினேஷனுடைய எதிர்பார்ப்பு தான் பாலாவும் சூர்யாவும். இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்துக்கிட்டே இருந்து அந்த படத்துக்காக நம்மலாம் காத்துக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து 2 பேருக்கும் ஏதோ பிரச்சனை, 2D என்டர்டைன்மெண்ட் வந்துட்டு இந்த படத்தை தயாரிக்காமல் இந்த படத்துலேருந்து வெளியேற போகுது அப்படின்னு சொன்னதே சூர்யா ரசிகர்களுக்கு பெரிய அதிர்ச்சி தான். ஒரு பக்கத்தில் ஆனால் சூர்யா ரசிகர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பரவாயில்லைங்க, பாலா பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது தான், சூர்யா அவர்களுடைய ட்ராக் மாறி போச்சு, பாலா பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லி ஒரு விதமான ஒரு பேச்சு ஓடிட்டு இருந்தது. அப்போ தான் என்ன பண்ணுறாரு, சுரேஷ் காமாட்சியினுடைய தயாரிப்பில் வந்துட்டு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பாலா அவர்கள் வந்துட்டு இந்த படத்தை திருப்பி வந்துட்டு ரிவைவ் பண்ணுறாரு அருண் விஜயை வச்சு. சூர்யா வந்துட்டு ரசிகர்கள் வந்துட்டு சொன்னாங்க இல்லையா, இல்லை இந்த படத்தை வந்துட்டு பாலா பண்ணாமல் இருந்தாலே பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா. டீசரை பார்க்கும்போது ஒரு சமயம் அவங்க சொன்னது உண்மையாயிடுமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் எனக்கு வந்தது. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா, பாலா படம் அப்படின்னாலே அந்த படத்தினுடைய மிகப்பெரிய மரியாதை அப்படிங்கிறது அந்த ரியாலிட்டி. அந்த ரியாலிட்டியாக ஒரு கதையை அவர் எப்படி கொண்டுட்டு போகிறாரு, அது ட்ரெய்லர் கட்ஸ்லேருந்தே உங்களுக்கு தெரியும். அது பிதாமகன் ட்ரெய்லராக இருக்கட்டும், நந்தாவாக இருக்கட்டும், நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கதை வந்துட்டு எதை நோக்கி பயணிக்குது, அந்த நாயகனுடைய நிலை என்ன அப்படிங்கிறத ரியாலிட்டியில் கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல் பாலாவினுடைய படம் எல்லா தருணத்துலையும் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனால் சமீப காலமாக பாலாவினுடைய படங்கள் அந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லையோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு குழப்பம் ஒன்று உண்டு. குறிப்பாக வந்துட்டு நாச்சியார்லேருந்து நம்ம பாலாவுடைய ஸ்டைல் எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், அந்த ஒரு டச் வந்துட்டு இப்போ நாச்சியார் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா, கிரிப்பிங்காக ஒரு கமர்ஷியலாக கடன்னு ஒரு படம் வந்துட்டு எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் தான் எடுக்கப்பட்டிருக்குமே தவிர்த்து, பரதேசி, பிதாமகன், நந்தா இந்த படங்களினுடைய தாக்கம் வந்துட்டு கடைசியாக வந்த பாலாவினுடைய படங்களில் கொஞ்சம் தாக்கம் குறைவு. ஸோ அதை எல்லாத்தையும் உடச்சி வணங்கானில் வந்துட்டு தமிழ் சினிமாவினுடைய மிக முக்கியமான படைப்பாளிகளில் வித்தியாசமாக ரியாலிட்டியாக எடுக்கிறதுல நான் தான் கிங்கு அப்படின்னு சொல்லி பாலா பதிவு பண்ணுவார் அப்படின்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கும்போது இந்த டீசரை பார்க்கும்போது வந்துட்டு இல்லையே, எங்கேயோ ஒரு இடத்துல பாலாவினுடைய டச் மிஸ் ஆகுதேங்கிற மாதிரியான ஒரு உணர்வு வந்துக்கிட்டே இருக்குது. இந்த டீசர் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஒரு கடலோர பகுதிகளில் நடக்கக்கூடிய ஒரு கதை தான் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு ஏற்கனவே தெரியும் சூர்யாவினுடைய நிலையை வச்சு. ஏன்னா சூர்யாவுக்கும் பாலாவுக்கும் பிரச்சனை நடந்ததே வந்துட்டு ஒரு பீச்சில் வந்துட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்துட்டு அவரை வந்து திருப்பி ஒன் மோர் சொல்லி கிட்டத்தட்ட 40-50 தடவை ஓட வச்சாருங்கிறது தான் ஏற்கனவே நமக்கு சொல்லப்பட்ட பிரச்சனை. ஸோ ஒரு கடல் சார்ந்த ஒரு கடலோர பகுதிகளில் நடக்கக்கூடிய ஒரு கதை. ஏற்கனவே பாலா வந்துட்டு என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கீர்த்தி ஷெட்டி அண்ட் சூர்யா இவங்களை வச்சு நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது அது அப்படியே இங்கே மாறி என்ன ஆகுது அப்படின்னா அருண் விஜய் அண்டு ரோஷினி பிரகாஷாக மாறுது. அருண் விஜயனுடைய கதாபாத்திரம் வந்துட்டு எந்த மாதிரியாக நாம் பார்க்குறோம் அப்படின்னா, ஏற்கனவே சூர்யாவுக்கு சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா டெஃப் அண்ட் டம், அதாவது வந்துட்டு காது கேட்காத வாய் பேச முடியாத ஒரு கதாபாத்திரத்தில் தான் சூர்யா நடிக்கிறாருங்கிற மாதிரியான ஒரு நிலை. இந்த படத்துலேயும் வந்துட்டு அருண் விஜய் வந்து டீசர் ஃபுல்லாக எந்த இடத்துல எந்த விதமான டயலாகும் பேசுகிற மாதிரியான ஒரு வாய் அசைவுகள் இந்த மாதிரியான எந்த விதமான செயல்பாடுகளும் இல்லை. ஸோ அதே கதையை தான் இங்கே வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க. கதை மாற்றப்பட்டதுலாம் சொன்னாங்க. ஸோ எந்த விதமான மாற்றமும் இருக்கிற மாதிரிலாம் தெரியல. ஸோ ஒரு டெஃப் அண்ட் டெம் கதாபாத்திரத்தில் வந்துட்டு அருண் விஜய் நடிக்கிறாரு. அவருடைய கெரியரில் தான் ஃபஸ்ட் டைம் நடிக்கிறாரு. நிச்சயமாக அருண் விஜய் வந்துட்டு ஒரு நல்ல பர்ஃபார்மர், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஆனால் சூர்யாவுடைய இடத்தை நிரப்புவாரா அப்படிங்கிறது தான் இங்கே எல்லாருடைய கேள்வியாக இருக்குது. அதை பாலா நிச்சயமாக நிரப்ப வைப்பார் அப்படின்னும் போது நமக்கு என்ன டவுட் வருதுன்னா, பாலா இடத்தையே பாலா நிரப்புவாரா அப்படிங்கிற சந்தேகம் தான் இந்த டீசரை பார்க்கும்போது வருது. இந்த கதைக்களம் வந்துட்டு கன்னியாகுமரி பேக்ட்ராப்பில் நடக்குது. ஆரம்பத்திலே வந்துட்டு நம்ம திருவள்ளுவருடைய சிலையோடு தான் இந்த டீசரே ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அருண் விஜய்
அவருக்கு ஒரு தங்கச்சி மாதிரியான ஒரு கேரக்டர், ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வில்லு பாட்டெல்லாம் பாடுது. இப்படி ஒரு கதாபாத்திரம். இவர் வந்துட்டு நைட் வாட்ச்மேன் மாதிரிலாம் இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ இந்த 2 கதாபாத்திரம். இன்னொரு மெயினான 3வது கதாபாத்திரமாக வந்துட்டு ரோஷினி பிரகாஷ். அவங்க தான் வந்துட்டு ஹீரோயினாக இருக்கணும். அந்த கதாபாத்திரம் என்ன பண்ணுது அப்படின்னா, கொஞ்சம் டூரிஸ்ட் கைடு மாதிரியும் இருக்குது, கொஞ்சம் வந்துட்டு திருட்டு வேலை, எல்லா விதமான வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். ஆல்மோஸ்ட் வந்துட்டு இந்த மாயாவி சூர்யாவுடைய கதாபாத்திரம் மாதிரியான ஒரு டிசைனில் அந்த கதாபாத்திரம் இருக்குது. சரி, இங்கே வந்துட்டு ஹீரோனுடைய கதாபாத்திரம் வந்துட்டு இது வரைக்கும் பாலா கிட்ட ரொம்ப பிடிச்சது என்னன்னா, இது வரைக்கும் தமிழ் சினிமா பார்க்காத ஒரு கதாபாத்திரத்தை கொண்டுட்டு வந்து நம்ம கண் முன்னாடி வைக்கிறதுல தான் பாலா கிங்கு. ஸோ அப்படி ஒரு கதாபாத்திரம் தான் இருக்கும்னு நாம வணங்கான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது, பிதாமகன் விக்ரமனுடைய கதாபாத்திரத்தையே கொண்டுட்டு வந்து இங்கே வச்சிட்ட மாதிரியான ஒரு உணர்வு இந்த டீசரை பார்க்கும்போது. ஆல்மோஸ்ட் பிதாமகன் பாட்டுவா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு நமக்கு நிறைய காட்சிகளில் நமக்கு தென்படுது. இப்போ பிதாமகனுக்கும் வணங்கான் கதாபாத்திரக்கும் நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அதில் டெஃப் அண்ட் டம் இதில் வணங்கானில் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. பிதாமகனில் வந்துட்டு இருந்தாலும் பயன் இல்லைங்கிற மாதிரியான ஒரு நிலை. ஏன்னா அவரால் பேசவும் முடியாது, இப்போ காது கேட்கவும், பட் ஆனால் ரிப்ளை பண்ண முடியாதுங்கிற மாதிரியான ஒரு நிலை. ஸோ ஆல்மோஸ்ட் 2 கதாபாத்திரமும் பாடி லாங்குவேஜ்லேருந்து, டிசைன்லேருந்து, ஒரு மாதிரியான ஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. கூட ஹேர் ஸ்டைல்லேருந்து, அவர் போட்டுருக்கிற காஸ்டியூம் என்ன, பிதாமகனில் வந்துட்டு ரொம்ப பழைய லுங்கி போட்டிருப்பாப்புல, இதில் பேண்ட் சட்டையோடு சுற்றிட்டு இருக்காரு ஹீரோ. இதுதான் வித்தியாசமே தவிர்த்து, அப்போது பாலாவுக்கு புதுமையான கதாபாத்திரம் கிடைக்கலையா? பிதாமகன் ஏன் வந்துட்டு இவ்வளோ உச்சமாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஒரு சுடுகாட்டில் பிறந்த ஒருத்தவனுடைய ஒரு வாழ்க்கை, அவன் கடைசி வரைக்கும் சுடுகாட்டில், அதாவது வாழ்க்கையோட 20-30 வரைக்கும் சுடுகாட்டில் இருக்கிறதுனால அவனுக்கு பேச பழக வரலங்கிற மாதிரியான ஒரு கதாபாத்திரம், தமிழ் சினிமா பார்த்துடாத ஒரு கதாபாத்திரம். அப்படி இருக்கும்போது வணங்கானில் வந்துட்டு நாம் பிதாமகனை தான் திருப்பி பார்க்குற மாதிரி இருக்கே தவிர்த்து புதுமையான ஒரு கதாபாத்திரம் பார்க்கலன்னும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ பாலா அவர்கள் வந்துட்டு பாலாவனுடைய டச் வந்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல விட்டுருமோ, குறைஞ்சிருமோ அப்படின்னு. ஏன்னா பாலாவனுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ங்கிறது மனித உளவியலுக்குள்ளே போய் அந்த மனிதன் அவன் என்ன சிந்திப்பான் அப்படிங்கிறத வந்துட்டு பாலாவினுடைய சிந்தனைக்குட்பட்டு ஒரு கேரக்டரைசேஷன் பண்ணுவார் இல்லையா, அது இங்கே இந்த டீசரை பார்க்கும்போது கொஞ்சம் மிஸ்ஸிங்காக இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு பாலா வந்து கடவுள்களை வந்துட்டு எள்ளி நகையாடுறதுல வந்துட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மனிதர். அப்படியே எப்படின்னா, கடவுள் அது எந்த மதமாக வேணா இருக்கட்டும், அந்த மதம் சார்ந்த அந்த மதத்தில் இருக்கக்கூடிய குறைகள், அவரை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய குறைகளை வந்துட்டு அவர் வந்துட்டு கருத்து ரீதியாக பதிவு பண்ணுறங்கிற மாதிரியான ஒரு நிறைய விஷயங்கள் வந்துட்டு நிறைய படங்களில் பண்ணுவார். குறிப்பாக கிறிஸ்தவ மதத்தை வந்துட்டு அவர் பரதேசி படத்துலேயே வந்துட்டு கொஞ்சம் அவங்க வந்துட்டு அவங்களுடைய அஜெண்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையில் வந்துட்டு சில விஷயங்களை பதிவு பண்ணியிருப்பார். இந்த படத்துலையும் அதே மாதிரியான ஒரு கதைக்களமாக இருக்குது. ஒரு கிறிஸ்தவ மதம், ஒரு சர்ச்சு, அந்த கன்னியாகுமரினாலே சர்ச்சுங்கிறது வந்துட்டு வேறு விஷயம். ஆனால் அங்கே வந்துட்டு இவருடைய அருண் விஜயனுடைய தங்கச்சி கதாபாத்திரம் வந்துட்டு ஒரு அழுகிற மாதிரியான ஒரு இது, அங்கே நன்னெல்லாம் இருந்து பேசிஃபை லைக் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரியான சில காட்சிகள் இருக்கும்போது, மறுபடியும் வந்துட்டு ஒரு மதம் சார்ந்து மதத்தில் வந்துட்டு இந்த மதம் இப்படி இல்லை, அங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை வந்துட்டு கையாண்டிருப்பாரோ. ஏன்னா பிதாமகனை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட, ஒரு கஞ்சா வளர்க்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு ஒரு பிரச்சனை நடக்குது, அதை ஹீரோ கடைசியாக என்ன பண்ணார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒன்லைன் தான். அப்போ அது மாதிரி பார்க்கும்போது இந்த படத்தினுடைய டீசரை பார்க்கும்போது ஒரு ஏதாவது ஒரு மதம் சார்ந்த ஒரு இடத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயம், அதில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சை, அதை வந்துட்டு ஹீரோ வந்து எப்படி ஹேண்டில் பண்ணாருங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமோ, ஒரு சின்ன ஒரு கான்ட்ரவர்சி இருக்குமோங்கிற மாதிரி இந்த டீசரை பார்க்கும்போது தோணுச்சு. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஜி பிரகாஷனுடைய இசைன்னு ஒன்று இருக்குது இல்லையா, டீசரில் ஒட்டலை, படத்தில் நிச்சயமாக ஒட்டியே ஆகணுங்கிற மாதிரியான ஒரு நிலையை வந்துட்டு ஜிவி கொடுப்பாருன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். கதாநாயகனுடைய கேரக்டரைசேஷன் இப்போ இவரை பொறுத்த வரைக்கும், பாலாவை பொறுத்த வரைக்கும் நடிக்கலை அப்படின்னு வைங்களேன், நடிக்க வச்சுருவார். ஆனால் இந்த கதாநாயகி வந்துட்டு டீசரில் வந்த 3-4 ஷாட்ஸ் வந்துட்டு திருடுற கதாபாத்திரம், கொஞ்சம் ஏமாத்துற கதாபாத்திரம், அதெல்லாம் ஓகே. பட் ஒரு ஷாட்டில் வந்துட்டு மூஞ்சில் குத்துற மாதிரியான ஒரு ரியாக்ஷனு, அது ரொம்ப கிரிஞ்சாக இருக்குது. பாலா படத்தினுடைய காட்சி மாதிரி இல்லை. பாலா படத்தில் இப்படி ஒரு காட்சி வரும்ன்றதே எனக்கு வந்துட்டு ஆச்சரியம் தான். கூட அந்த காட்சியில் வந்துட்டு அவர் குத்துறதும் ஒழுங்காக குத்தலை. இப்போ பாலா மிஷ்கின் மாதிரியான கதா லைக் டைரக்டர்ஸினுடைய நிலையில் வந்துட்டு நம்ம என்ன பார்ப்போம்னா, அடிச்சிருவாங்க, யாரும் வந்துட்டு டச் பண்ணலாம் வரமாட்டாங்க. அந்த இடத்துல அருண் விஜய் வந்துட்டு ரோஷினி பிரகாஷை குத்த மாட்டேங்கிறாருங்கிறது நமக்கு தெரியுது. இந்த மாதிரியான ஒரு சின்னப்பலத்தனமான மிஸ்டேக் வந்துட்டு பாலா படங்களில் வராது. அதுவும் ஏன் இந்த காட்சியில் வந்துச்சு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. இறுதியாக டீசருடைய கிளைமேக்ஸில் வந்துட்டு ஒரு சிங்கம் மாதிரி ஒரு கர்ஜனை கொடுக்குறாரு. பாலாவுடைய எல்லா கதாபாத்திரமும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா ஏதாவது ஒரு அனிமல் ஓரியன்டான ஒரு டச் இருக்கும். அந்த கதாபாத்திரத்தை வந்துட்டு ஒரு மிருகத்தனம் கொண்ட ஒரு நிலையில் வந்துட்டு ஒரு டிசைன் பண்ணுவார். இதில் வந்துட்டு சிங்கமாக டிசைன் பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, எப்போவுமே இயக்குநர்களுக்கும் சரி, கதாசிரியர்களுக்கும் சரி, கலைஞர்களுக்கே வந்துட்டு ஒரு இந்த கர்வம்னு ஒன்று இருக்கும். என் படத்தில் நீ வந்துட்டு இங்கேருந்து வெளியில் போயிட்டீங்க, சரி என்னென்னு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சூர்யாவுக்காகவே அப்படியே அந்த கர்ஜனை பண்ணுற மாதிரியான ஒரு காட்சியை வச்சுருப்பாரோ. ஏன்னா பாலா அதெல்லாம் செய்யக்கூடியவர் தான்.
கலைஞனா வந்துட்டு தனிப்பட்ட முறையில் பாலா செய்யக்கூடியவர் கிடையாது. பட் ஒரு கலைஞனுக்கே ஒரு திமிரு ஒரு ஈகோ இருக்கும்போது ஆமாம் என் படத்துலேருந்து அவர் வெளியே போயிட்டார், அப்படி என்ன கருத்து டிஃப்ரென்ஸு ஒரு நடிகனுக்கும் ஒரு டைரக்டருக்கும்? நந்தா படம் பண்ணும்போதும் பிதாமகன் பண்ணும்போதும் இல்லாத கருத்து டிஃப்ரென்ஸ் வந்துட்டு வணங்கானில் வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி பாலாவுக்கு தோணி இருக்கலாம். அப்படி தோணுனதுனால அருண் விஜய் கர்ஜிக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல வந்துட்டு சிங்கம் மாதிரி, அதாவது கர்ஜனைனாலே சிங்கம் தான், சிங்கம் மாதிரி கர்ஜனைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சிங்கம்னாலே தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் சூர்யா தான். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.